ஹலோ, ஹாய் எவ்ரிவன். தேங்க் யூ ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் குக்கிங் vlog வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரசம் ப்ளஸ் எறா தொக்கு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து எப்படி செய்யணும், சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ நான் ரொம்ப வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் மாட்டேன். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற தேவையான பொருளை வச்சு மட்டுமே நான் வந்துட்டு இந்த ரசமும் எறா தொக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நல்லாயிருக்கு, என் வீடியோஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நம்ம இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதே போல் வாட்ச் டைமும் நமக்கு தேவைப்படுது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, மிக்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பொருள் எதுக்கு அப்படின்னா ரசத்துக்காக. தக்காளி, சீரகம், மிளகு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையானதை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எறாக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வீடியோவில் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீட்லேயே நீங்கள் தாராளமாக இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்குமே, ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை குக்கிங்லாம். எனக்கெலாம் ஒன்றுமே தெரியாதனால இந்தளவுக்கு பண்ணுறது எனக்கே வந்து ஓ மை காட், நம்மளும் இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்லாம் எனக்கு தோணும் ஒரு சில டைம். ஆனால் என்னை அப்ரிஷியேட் பண்ண யாருமே இருக்க மாட்றாங்க. பரவாயில்லையே, நீ இதெல்லாம் செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்றாங்க. ஸோ பிகினராக இருந்து நமக்கு ஒன்றுமே குக்கிங் பற்றி தெரியாமல் பட் நம்ம இந்த அளவுக்கு வந்து எறா தொக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கும் அப்படின்றப்ப அதுக்கேற்ற ரெக்கக்னேஷன் வந்து யார்கிட்ட இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு சூப்பர் அப்படின்னு கூட பாராட்ட மாட்றாங்க, ஒன்றும் சொல்ல மாட்றாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களாச்சும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இது நான் கேட்டு வாங்கலை. என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, என் யூடியூப் சேனலை. ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன்? எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டோம். நம்ம மிக்சியில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ புளி எடுத்துக்கிட்டேன். புளியை கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணியில். எனக்கெல்லாம் நிஜமாக சொல்லப்போனால் ஒரு ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்து எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது உண்மையாகவே. ஒயிட் ரைஸ் வந்து எந்த பதத்தில் வெந்திருக்கு, அதை எப்படி டச் பண்ணி பார்த்தா இந்த சாப்பாடு வெந்துருச்சா இல்லையா, அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். ஒரு 0 நான்வெஜ் தான் எனக்கு குக்கிங்கில். ஆனால் நம்மளே இப்போ வந்து சிக்கன், பீஃபு, புளிச்சக்கீரை, அப்புறம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார், டொமேட்டோ சட்னி எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிச்சு. பெரிய சைட் டிஷ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மீன் குழம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இப்போ வரைக்குமே நான் ட்ரை பண்ணல. என் வாழ்க்கையில் மீன் குழம்பே ட்ரை பண்ணல. மீதி எனக்கு தெரிஞ்சதை நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோவில். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். புளி கரைச்சி வச்சாயிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாமே ரசத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பெரிய கடாயில் வந்துட்டு எறா தொக்கு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். அது வந்து ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பெரிய கடாயில் தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டிலலாம் புதுசாக யாராவது குக்கிங் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் ஒரு ஜூஸாவது போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து ஓகே வாவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே, இதை விட எப்படி பெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. நம்ம வந்துட்டு ஏதோ பண்ணுறாங்களோ சாப்பிட்றோம், யாரோ பண்ணுறாங்க சாப்பிட்றோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு ரெக்கக்னைஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா, நல்லாயிருக்கு, இதை விட இன்னும் சூப்பராக பண்ணு, நாளைக்கு இதை ட்ரை பண்ணு அப்படின்னு உங்களால் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வாட் எவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், வீட்டில் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதை பாருங்கள், ஆயிலை ஊற்றிட்டோம் நம்ம பெரிய கடாயில். தேவையான
ஆனியன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ போட்டுட்டேன். எனக்கு டைம் இல்ல. அதனால் பெரிய பெரிய ஆனியன் கடகன்னு கட் பண்ணிக்கிட்டேன் டக்குன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி ஆனியன்ஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நார்மல் தான் கட்டிங்லாம், ஓகேங்களா? நான் வந்துட்டு பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும் அப்படிலாம் யோசிச்செல்லாம் நான் கட் பண்ணவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் எல்லாமே எண்ணெயில் தான் வதங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து குட்டியாக கட் பண்ணி ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிலாம் போடுவாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி வந்து டைம் இல்லை, ப்ளஸ் எனக்கு ஒரு பக்கம் பசி வேறு. அதனால் இருந்த பசியில் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். கடகன்னு பெரிய ஆனியனோ சின்ன ஆனியனோ பெரிய தக்காளியோ எனக்கு எப்படி கட்டிங் வந்ததோ அப்படி கட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே போட்டேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து அந்த ஆனியனில் வந்துட்டு போகணும், அப்சர்வ் ஆகணும் அந்த ஆயில். அந்த ஆயில் அப்சர்வ் ஆக 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 ஆனியனில் அந்த ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு ப்ரௌனில் வரும். உங்களுக்கே நல்லா தெரியும். தீய விட்டுறாதீங்க. தீய விட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு கோல்டு ப்ரௌன் கலர் வந்ததுன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்ட உடனே சால்ட்டை லைட்டாக தூவி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். அது சீக்கிரமாகவே கொஞ்சம் ரெடிஷ் வந்துடும், ஓகேங்களா? அந்த ரெடிஷ் கலர் வந்துட்ட பிறகு, அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துட்ட பிறகு தக்காளி போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ஆகட்டும். இந்த பக்கம் சின்ன கடாய் ஒன்று வச்சுட்டேன். எந்த திங்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், கடாயாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கரண்டியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறப்போ ஏதோ ஏனோ தானோ சில பேர் அப்படியே வெசல்ஸ் வாஷில் வந்து பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் கிச்சனில். ஆனால் ஒரு சில டைம் நமக்கே தெரியாது. அந்த சோப்பு நுரெல்லாம் அதில் ஒட்டிட்டு தான் இருக்குமே, ஆனால் அது நமக்கு தெரியாது. அதனால் ஒன்றுத்துக்குன்னா 2 வாட்டி கரண்டி எடுத்தால் கூட சரி, ஒரு ஸ்பூன் எடுத்தாலும், கடாயோ பிளேட்டோ வாட்டெவர், ஒரு வாட்டி ஒரு 2 வாட்டியாச்சும் மறுபடியும் ப்ளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது, ஓகேங்களா? சின்ன கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ரசத்துக்காக, ஓகேங்களா? இப்போ பெரிய கடாயில் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பைசஸ்க்காக தான், ஃப்ளேவர் நல்லா வரும், ஓகேங்களா? தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப மசிஞ்சிடணும், ஒரு மாதிரி ஜூஸி அந்த லெவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதெல்லாமே ஒன்றா சேரணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ப்ரௌன் ஆனியன்ஸு, அதுக்கப்புறமா அந்த டொமேட்டோஸ் எல்லாமே. ஸோ நல்லா அது எல்லாத்தையுமே வதக்கி விடுவோம், மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் எண்ணெயில் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அடி பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதனால தான் நடுவில் அப்பப்போ கிளறிட்டே இருப்பேன். இப்போ அடுத்தது இங்கே வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு. எதுக்கு? ரசத்துக்கு. லைட்டாக இது போட்டேன், கடுகு போட்டேன். கடுகுக்கு அப்புறமா சீரகம் போட்டேன். கடுகோ சீரகமோ சரி, ரெண்டுமே தீய விடக்கூடாது. அதுவுமே ஒரு கேஸை பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடுகுலாம் தீய விட்டோன்னா ரொம்ப ஸ்மெல்லு வரும் வீடு ஃபுல்லாகவே. அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ராசஸை செய்யுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தேவையானது கட் பண்ணி போட்டாச்சு வெங்காயத்தை. ஸோ இந்த பக்கம் நல்லா எல்லாமே ஒன்றாயிடுச்சு. ஐ மீன் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கு, ஆனியனு, டொமேட்டோ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு இன்னும் நல்லா எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தக்காளியுமே வெங்காயமே நல்லா கொதிக்குதோ, நல்லா வதங்குதோ, அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த தக்காளி வெங்காயம் கிட்ட தான் வந்து அந்த டேஸ்ட்டே இருக்குது. அதை நல்லா வதக்க விடுங்க. ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தக்காளி. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழம்புல டேஸ்ட்டு வரும். காரம் அடுத்து நான் போட்டுக்கிறேன். இது என்ன காரம் அப்படின்னா கடையில் வாங்கின காரம் தான். இது அவ்வளோவா எனக்கு ஸ்பைசியாகவே இல்லை. அதனால் நான் ஒரு 4.5 ஸ்பூன் வரைக்குமே நான் போட்டேன் காரம். நீங்கள் வந்து வீட்டு காரம் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப காரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அப்படின்னா 3 ஸ்பூன் அந்த மாதிரி.
அவ்வளோதான். காரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். எறாக்கு பாதி ப்ராசஸ் நம்ம முடிச்சிட்டோம். இதெல்லாமே நல்லா கொதிச்சுது அப்படின்னா நம்ம அடுத்து எறா போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ இந்த ரசத்துக்கு மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ரசத்துக்கு என்னென்ன போட்டோம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்ச ஸ்பைசஸ். அவ்வளோதான். ரசம் ஈஸி தான். ரெண்டுமே நல்லா ஒரு பக்கம் வதங்கி வதங்கி வர வரைக்குமே நம்ம கிச்சனில் இருந்து ஃபோக்கஸாக பார்த்துட்டே இருக்கணும். ஸோ கிச்சனில் அங்கே வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டேலாம் இருக்காதீங்க. ஸோ கிச்சனில் இருக்கிறப்போ ஃபோனை அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? ஸோ ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், கிச்சனில் இருக்கும் போது வேண்டாம். இதை பாருங்கள், எறா தொக்குக்கு அந்த ஒரு தக்காளி பச்சடி அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. அடுத்த ப்ராசஸ் இதை பாருங்கள், எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 150 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த எறா. எண்ணெய் வந்து அந்த மாதிரி மேலே மிதக்கையில் நம்ம வந்து எறாவாக இருக்கட்டும், இல்லை சிக்கனு, வாட்டெவர் அதெல்லாமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது, ஓகேங்களா? எண்ணெய் மேலே மிதங்கி வருதா அப்படின்னா தான் அந்த ஒரு குக்கிங் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாரம் தான் வந்து அந்த எண்ணெய் மேலே மிதக்கிறது, ஓகேங்களா? அது ஒரு சிக்னல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எறாவை போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா அடி பிடிச்சிட்டே இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுட்டேன். இப்போ லைட்டாக என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த இறால வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கணும், தனியாக எடுத்து வச்சுருக்கணும். நான் அப்போ போடலை இறால. ஸோ கொஞ்சம் ஒர்க் வேறு அதிகமாக இருந்தது, அதனால் டேரெக்டாக குழம்புலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ரசத்துக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனியன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ரசத்தோட குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் ஒன்றுமே இல்லை, புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு நல்லா அதை வந்து பிசைஞ்சு விட்டு அந்த தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கிறது தான் புளி கரைசல். இப்போ இறால பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழம்பு மசாலா இருந்தது, அதை கொஞ்சம் போட்டேன். ஏன்னா இந்த நான்வெஜ் எல்லாம் எடுக்கிறப்போ நம்ம என்ன தான் வந்து தக்காளி வெங்காயம் காரத்தில் சமைச்சாலும் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் கொஞ்சம் அடிக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ அடுத்து கரம் மசாலா போட்டேன். ஃபஸ்ட்டு குழம்பு மசாலா ஒன்று ஆட் பண்ணேன், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எறா வந்து ஹைலே வச்சு தான் நான் வதக்கிட்டுருக்கேன். ரசம் மட்டும் வந்துட்டு சிம்மில் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஸ்பைசஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரெண்டுமே, இந்த பக்கம் வந்து எறா குழம்பு வதங்கிட்டுருக்கு. இதை பாருங்கள், எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எறா வந்து ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் மேலே மிதக்குதுனாலே குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 60% ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
எறாவோட ப்ராசஸ் அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டேன். ரசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் வந்து ஒரு கொதி வந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிச்சதுன்னா ரசம் நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.